ஃபிலிம்ஃபேர் அவார்டு இது. எஸ், அதுல நீங்க ஒரு அழகா ஒரு பேஸ்டல் பிங்க் மாதிரி ஒரு ஷேட் அது. ஆமா, இட்ஸ் an off white. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் Satin மேம் அந்த saree. saree. அந்த வருஷம் ஐ ஹேட் காட் டபுள் ஃபிலிம்ஃபேர் அவார்ட். தமிழுக்கும் கிடைச்சது, மலையாளத்துக்கும் கிடைச்சது. வெயிட் தாங்காம தான் இப்படி கீழே பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் பாருங்க. முந்திலாம் இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், இப்போ கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. அது முந்திலாம் ரொம்ப ஹெவியா இருக்கும், அது ஒரு கையில பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். 2 வேற கையில கொடுத்துட்டு என்னால் முடியல, எப்படி கீழே பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த saree பத்தி சொல்லுங்க மேம். நீங்க ஒரு அவார்டுக்கு போகும்போது இப்படிதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா? ஆமா, அதான் இப்போ இந்த மாதிரி ஃபிலிம்ஃபேர் அந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா யூஸ்வலி எனக்கு நான் காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஹெவி அந்த மாதிரி சில்க் சாரீஸ், ட்ரெடிஷ்னல் சாரீஸ் கட்டிட்டு போக மாட்டேன். ஸோ அங்கே போகும்போது கொஞ்சம் மாடர்னாக ஏதாவது ஒரு சாரீ கட்டணும் அப்படின்னு ஆசை. அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸில் அது ஒரு மாதிரி ஃபியூ கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி தான். ஐ திங்க் அது வந்து ஒன் சைட் பிங்க், ஒன் சைட் க்ரீம், ஒரு மாதிரி கோல்டன் க்ரீம் மாதிரி இருக்கும் அந்த சாரீ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு மேம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் இந்த மாதிரி கலர்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. பட் அந்த டைம்ல இட் வாஸ் இதில் இந்த சாரியில் என்னென்னா 2 சைடும் கட்டலாம். ஓ, ஒன் சைட் கட்டினா நல்ல ஒரு மாதிரி கோல்டன் க்ரீம் மாதிரி இருக்கும், அது நல்ல ஒரு ஷைனிங்கோட ஐ மீன் நல்ல ஒரு ஷீன் இருக்கும் சாரியில். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு லோட்டஸ் பிங்காக இருக்கும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆஃப் ஒயிட் சாரி போட்டு பிங்க் ப்ளவுஸ் போடுவேன், பிங்க் சைட் போடும்போது ஆஃப் ஒயிட் ப்ளவுஸ் போடுவேன். எங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க மேம், ஞாபகம் இருக்கா? இதுவா பாம்பேல.